மெஸ்ஸியுடைய அர்ஜென்டினா நாங்க ஏன் உலக சாம்பியன்ஸ் தெரியுமான்னு மீண்டும் ஒரு முறை சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது அரையிறுதியில 85வது நிமிஷம் வரைக்கும் கோல் அடிக்காம ஒரு கோல் பின்தங்கி இருந்த அர்ஜென்டினா அதுக்கப்புறமா 2 கோல் அடிச்சு ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்கிறாங்க. 2வது அரையிறுதியை பொறுத்த வரைக்கும் அடிதடிக்கு பஞ்சம் இல்லாம சரவெடியா நடந்து முடிஞ்சிருக்கு. நடுவர்கள் எப்படி ரெட் கார்டு கொடுக்காம ஆட்டத்தை நடத்தி முடிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. முதல் பாதியில 2 அணிகளும் கோல் அடிக்கவே இல்லை. ஆனா வீரர்களுக்கு மத்தியில ஒரே சண்டை. 2வது நிமிஷத்திலேயே அர்ஜென்டினாவை சேர்ந்த லியாண்ட்ரோ பாரடைஸ் இங்கிலாந்துடைய ஜூட் பெலிங்கம முழங்கையால தாக்கியதா ஃபவுல் வந்துச்சு. இதுல ஆரம்பிச்சதுதான் ஆடுகளமா இல்ல சண்டைக்களமான்னு தெரியாத அளவுக்கு இந்த ஆட்டம் முழுக்க ஒரு மாதிரி உக்கிரமாவே இருந்துச்சு. இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 முறை எல்லோ கார்டு காமிச்சிருக்கிறாங்க. அதுல 3 அர்ஜென்டினா வீரர்களுக்கு, 1 இங்கிலாந்து வீரருக்கு. முதல் பாதியில மட்டும் இங்கிலாந்து வாங்கின ஃபவுலோட எண்ணிக்கை 7, அர்ஜென்டினா 12 ஃபவுல் வாங்கினாங்க. மொத்தமா இந்த ஆட்டத்துல 26 ஃபவுல். ஆட்டம் முடிஞ்ச அப்புறமும் இது தொடர்ந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கிலாந்து வீரர் பெலிங்கம் அர்ஜென்டினாவுடைய சப்ஸ்டியூட் வீரர் ஒருத்தர தலையில தட்ட எப்பா முடியலப்பா சாமின்ற மாதிரி இருந்தது. இந்த சண்டையெல்லாம் பத்தியே நம்ம தனியா பேசலாம். அந்த அளவுக்கு இந்த ஆட்டத்துல ஒரு ரணகலமா இருந்தது. ஆனா இந்த சண்டைக்கு பின்னாடி வெறும் கால்பந்து ஆட்டம், உலகக்கோப்பை மட்டும் கிடையாது, ஒரு பெரிய வரலாறே ஒண்ணு இருக்கு. ஆட்டம் முடிஞ்ச அப்புறம் அர்ஜென்டினா வீரர்கள் ஒரு பேனரை பிடிச்சிருப்பாங்க. அதுலயே தெரிஞ்சிருக்கும். வேறொரு சந்தர்ப்பத்துல நம்ம அதை பத்தி இன்னும் விரிவாவே நம்ம பார்க்கலாம். இப்போ ஆட்டத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டீமும் முதல் பாதியில கோல் அடிக்கவே இல்லை. இருந்து 2வது பாதியில தான் இங்கிலாந்து அணி முதல் கோல் அடிச்சாங்க. 55வது நிமிஷத்துல ஆந்தோனி கார்டன் சிறப்பா ஒரு கோல் அடிச்சு கொடுத்தாரு. ஆனா இந்த உலகக்கோப்பையில பெரும்பாலான ஆட்டத்துல அர்ஜென்டினா பின்தங்கிதான் இருப்பாங்க. கடைசி நேரத்துலதான் சாமி வந்த மாதிரி என்னத்தையாச்சும் பண்ணி ஜெயிச்சு போடுறாங்க. இந்த அரையிறுதியிலும் அதே டெம்ப்ளேட் தான். 85வது நிமிஷத்துல இருந்து 92வது நிமிஷத்துக்குள்ள ஆட்டம் அப்படியே அர்ஜென்டினா பக்கம் மாறி இங்கிலாந்து கிட்ட இருந்து வெற்றியை பறிச்சுக்கிட்டாங்க மெஸ்ஸியோடைய அர்ஜென்டினா. 85வது நிமிஷத்துல மெஸ்ஸி அழகா அசிஸ்ட் பண்ணி கொடுக்க பெர்னாண்டஸ் முதல் கோலை அடிச்சாரு. அடுத்து 92வது நிமிஷத்துல நூல் இழையில கோல் போஸ்ட்ல பட்டு திரும்ப வந்துடும். சுதாரிச்சு பந்து கிட்ட வேகமா ஓடின மெஸ்ஸி இந்த முறை கோல் போஸ்டுக்கு நேரா இருந்த மார்டினஸ் கிட்ட பந்தை அசிஸ்ட் பண்ணி கொடுக்க அர்ஜென்டினா 2வது கோலை அடிச்சிருவாங்க. 7 நிமிஷம் இடைவெளியில 2 அட்டகாசமான அசிஸ்ட் மூலமா மெஸ்ஸி மிரட்டி விட்டுருவாரு. 2-1 கோல் கணக்குல ஜெயிச்சது மூலமா அர்ஜென்டினா தொடர்ந்து 2வது முறையா இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. 1986, 1990 தொடர்ந்து 2 முறை இறுதி சுற்றுக்கு இதுக்கு முன்னாடி முன்னேறி இருக்கிறாங்க அர்ஜென்டினா. அதுக்கப்புறமா இப்பதான் முதல் முறையா அடுத்தடுத்த உலகக்கோப்பையில இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. அர்ஜென்டினாவுக்கு இது 7வது ஃபிஃபா உலகக்கோப்பை ஃபைனல். உலகக்கோப்பை இறுதி சுற்றுக்கு அதிக முறை முன்னேறிய அணிகள் வரிசையில ஜெர்மனி 8 முறை முன்னேறி முதல் இடத்துல இருக்கிறாங்க. பிரேசில் 7 முறை இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. பிரேசிலோட தான் இப்ப அர்ஜென்டினா சமன் செஞ்சிருக்கிறாங்க. மெஸ்ஸி எந்த அளவுக்கு மாசான வீரர்னு இந்த தரவை பார்த்தாலே நமக்கு தெரியும். 2022 இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா 11 உலகக்கோப்பை ஆட்டங்கள்ல 1 கோல் அடிச்சிருக்கிறாப்ல, இல்ல கோல் அடிக்க அசிஸ்ட் பண்ணிருக்கிறாப்ல. கடந்த 60 ஆண்டுகள்ல இந்த அளவுக்கு யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அதே மாதிரி உலகக்கோப்பை நாக் அவுட்ல மெஸ்ஸி 10 முறை கோல் அடிக்க அசிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. பீலே, ஆண்டோயின் கிரீஸ்மேன் தலா 4 முறை அசிஸ்ட் பண்ணி மெஸ்ஸிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாங்க. அதாவது மெஸ்ஸிக்கும் இவங்களுக்குமான இடைவெளி 6. இது வரைக்கும் ஒரே ஒரு வீரர் மட்டும்தான் 3 உலகக்கோப்பை இறுதி சுற்றுல விளையாடி இருக்கிறாரு. அவர் கஃபு. அவருக்கு அடுத்து இந்த சாதனையை புரிய போறது மெஸ்ஸி தான். கால்பந்து உலகில கடவுளின் குழந்தையாக பார்க்கப்படுறவர் மெஸ்ஸி. இறுதி சுற்றுலையும் ஸ்பெயினுக்கு எதிராக அற்புதங்களை நிகழ்த்தி அர்ஜென்டினாவுக்கு தொடர்ந்து 2வது உலகக்கோப்பையை ஜெயிச்சு கொடுப்பாரா? காத்திருப்போம்.